ஆச்சா எவ்வளோ காட்டுது? ரீடிங் காட்டுதா? இப்போ வந்து டைம் இது காட்டுது. ஃபஸ்ட்டு காட்டுறது டைமு, செகண்டு காட்டுறதும் டைம் தான். 2 டைம் காட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போது 11:43 டைம் தான். இப்போ டைம் ஏன் தப்பாக காட்டுதுன்னா சில நேரத்தில் கரண்ட் போகும்போது அதை சென்ஸ் பண்ணிக்க முடியாது, அதனால் தப்பாக காட்டுது. இப்போ வந்து யூனிட் ஆஃப் வால்யூம், வாட்டர் வால்யூம் காட்டும். 20,000 லிட்டர் இன்னும் பெண்டிங் இருக்குது. 20,000 லிட்ரு உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் இதில் நடக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 24,000 லிட்டர் பெண்டிங் இருக்குது. நம்ம செட் பண்ணியிருக்கதே 25,000 லிட்ரு தான். 25,000 லிட்டர் தான் செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 24,000 லிட்டர் இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போ அது என்ன பண்ணுறது? சால்ட் ரீஜென்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது கலைக்குள்ள ஆகும். கலைக்குடு ஒரு குச்சி மாதிரி தான் குச்சிருக்கேன். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் ஆகும். எவ்வளோ பாதி தண்ணி ஃபில்லாக தான் இருக்கணும். இது வந்து ஒரு 16 நிமிஷம் நடக்கும். நடுவாரம் போய் இந்த பார் வந்து உங்களுக்கு 2 பார் போகுதுல்ல, 2 பார் போகிறதுனால என்ன ஆகும், ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். அது 2 பார் ஓகே தான், 2 to 3 பார் இருக்கலாம். உனக்கு ஒரு வேளை இப்போ நம்ம சால்னாய்டு அது கம்மி பண்ணோன்னா அதை நம்ம கம்மி பண்ணால் கம்மியாகும். ஓப்பன் பண்ணலாம். ஆமாம், கரெக்டாக 16 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த டேங்க்கும் காலி ஆகிடும், ப்ராசஸும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அடுத்த ப்ராசஸுக்கு போயிடும். ரீஜென்ரேஷன்லேருந்து ரின்ஸுக்கு போயிடும். ரெண்டு நாள் ஒரே டைமில் பண்ணிடுவோம். இது தனி பண்ணி